ஆசீர்வாதம். வாழ்க்கையினுடைய அர்த்தமே அவங்க தான். அதனாலதான் ஆண்டவர் இந்த நாளிலே உலகமே அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய விருப்பம் என்னன்னு சொன்னா, இது ஒரு அரசு விடுமுறையாக கூட என்ன பண்ணலாம், விட்டு கொண்டாடலாம். ஏன்னா அவ்வளவு சிறப்புமிக்க. ஏன்னா வாழ்க்கையில பெண்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை, வாழ்க்கையே இல்லை. அப்படித்தானே அர்த்தம்? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அதாவது பெண்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு வேத பகுதி, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. நீங்க அந்த வேத பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10 to 31 வசனங்களை வாசித்து நம்ம அதிலிருந்து தான் தியானிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல, நன்மையே செய்கிறான். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினாலே உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோടെ எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கையின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் புரோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கும் தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவரோடும் ரெட்டிப்புரை உடுத்துகிறதினால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தன கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பரோடு நியாயசாலைகளில் உட்கார்ந்து இருக்கையில் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை மற்றவரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் இளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியா இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறாள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கையின் வாசல்களில் அவளை புகழ கடவுள். அல்லேலூயா. அதாவது ஒரு குணசாலியான பெண் அப்படின்னு சொன்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண், அந்த வீடு எப்படி இருக்கிறது, எப்படி அவள் நிமித்தமாய் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை குறித்து இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதத்துல நிறைய பெண்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதுல ஒரு 7 பெண்களை குறித்து, ஏன்னா இது இன்னைக்கு பெண்கள் தினம் என்றதுனால இந்த 7 பெண்களுடைய சுபாவங்கள், அவங்களுடைய வாழ்க்கை, அதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்தித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலியோ ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். முதல் பெண் யார் என்று சொன்னால், நல்லொழுக்கமுள்ள
பெண், அதாவது ஸ்திரீன்னு சொன்னாலே சமஸ்கிருத வார்த்தை பெண், நல்லொழுக்கம் உள்ள பெண். நல்லொழுக்கம் உள்ள பெண் அப்படின்னா யாருன்னு சொன்னால் அவங்க எதை காப்பார்களா? தன்னை காப்பார்கள். ஒரு பெண் தன்னை காக்கிற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பெண் தான் நல்லொழுக்கம் உள்ள பெண். எப்படி ஒரு பராக்கிரமசாலி தன்னுடைய ஆஸ்திகளை தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பது போல நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் தன்னை காக்கிறாள். முதலாவது அவருடைய சுபாவம். யாரு தன்னை காக்க முடியும்? எந்த பெண்ணு தன்னை காத்துக் கொள்ள முடியும் சொன்னா நல்லொழுக்கம் உள்ள அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்களை அறிந்திருக்கிற பெண். சமுதாயத்துல, குடும்பத்துல, உறவுகளில, உறவினர்கள் மத்தியில தன்னுடைய சுபாவத்தினால எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண் அவள் தன்னை மாத்திரல்ல, தன்னை சுற்றி இருக்கிற குடும்பத்தாரை, உறவினர்களை எல்லாரையும் அவள் காக்கிறாள். சிலருடைய குணம்தான் மற்றவங்களை தன் பக்கம் இழுக்க வைக்கும். நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களாலும் சரி, நம்முடைய வீட்டாரா இருந்தாலும் சரி, நம்மிடத்துல காணப்படுகிற நல்ல குணங்கள் மற்றவர்களை நம் பக்கமாக ஈர்க்கும். சிலருக்கு நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்போம், நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. எதனால அவங்க வருவாங்க? அவங்களுடைய நல்ல குணத்தினால வருவாங்க. சரி, முதல் பெண் யார் என்று சொன்னால் நல்லொழுக்கம் உள்ள பெண். நம்முடைய குணநலங்களை நல்லொழுக்கம் உள்ள குணநலங்களாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இரண்டாவது, நீதிமொழிகள் 11:22 நீதிமொழிகள் 11:22 மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பண்டின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். இங்க ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் சொல்லப்படுகிறது? அழகுள்ள ஸ்திரீ. அழகுள்ள ஸ்திரீ. அழகுள்ள ஸ்திரீ, அதாவது இது அழகுள்ள ஸ்திரீ அல்ல, மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. அழகு இருக்கு, அழகோட சேர்ந்து என்ன இருக்கிறது? மதிகேடு. அப்படின்னு சொன்னா மதிகேடுனா என்ன? அறிவில்லாம. சூப்பரா சொல்லிட்டாங்க. அறிவில்லாமல். அழகு இருந்தா, அழகு மட்டும் இருந்தா போதாது, அதோடு கூட அறிவோடு நடந்து கொள்ளுகிற ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படி அழகு இருக்கு, அறிவோடு நடந்து கொள்ளல அப்படின்னா அந்த பெண்ணை பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறதுனா பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். அப்ப இப்ப உதாரணம் வச்சுக்கலாம். அப்ப நம்ம பன்னி மூக்குல மூக்குத்தி போட்டா எப்படி இருக்கும்? அப்ப யாராவது பாப்பாங்களே? அதை அவ்வளவு பெருசா என்ன பண்ண மாட்டாங்க. அதுக்கு அது பவுனா இருந்தாலும் தங்கமா இருந்தாலும் அதுக்கு வேல்யூ இருக்காது. அப்படிதானே? அதை போல சொல்லுகிறார், அழகு இருக்கலாம், ஆனா நீ மதிகேடா நடந்தா என்று சொன்னால் உன்னுடைய அழகு பண்டியின் மூக்கில் இருக்கிற மூக்குத்திக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரண்டாவது, ஒரு பெண்ணு மதிகேடான ஒரு பெண். அதாவது நம்ம மதிகேடு என்பது நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகளை ஏற்படுத்திடும். தெரியாம செஞ்சுட்டேன். சில வேளையில நம்ம அதாவது வேதம் சொல்லியிருக்கிறது, பிள்ளையின் மனதிலே மதியம் ஒட்டி இருக்கும். அதாவது நம்ம பிள்ளைகளுடைய சில பிள்ளைகளுடைய இடத்துல சில அறியாமைகள் இருக்கும். சில விஷயத்தை தெரியாம செய்வாங்க. அதை நாம் சரி செய்ய வேண்டும். ஒரு தாய் நல்லா இருந்தாதான் அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும்? சரி செய்ய முடியும். அப்படிதானே? இந்த புள்ள ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தாயை போல புள்ள, தாயை போல புள்ள, நூலை போல சேலை. இப்ப தாயினுடைய சுபாவம் தான் பிள்ளைக்கு வரும். அதாவது ஏன் நான் எவ்வளோ யோசிப்பேன், என்னோட தகப்பனை குறித்து சொல்ல, தாயை குறித்து சொன்னாங்கன்னா பிள்ளைகளுடைய அரவணைப்பு,
அப்படின்னு சொன்னா தாய் பக்கம் தான் அதிகமா இருக்கும். ஏன்னா தாயினுடைய அந்த 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 அரவணைப்பிலேயே பிள்ளைகள் வளர்கிறார்கள். அதனால உங்களுடைய சுபாவம், நீங்க தான் அந்த பிள்ளைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியை நடத்து, முதிர் வயதில அதை விடாதிருப்பான். நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதைத்தான் அவங்க போக போக என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. மூன்றாவது நீதிமொழிகள் 12:4, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சிய உண்டாக்குகிறவளோ அவனுக்கு இழும்பொருக்கியாய் இருக்கிறாள். அடுத்தது குணசாலியான பெண். குணசாலியான பெண் புருஷனுக்கு எப்படி இருக்காங்களா? கிரீடமாய் இருக்கிறாள். லட்சையை உண்டாக்குகிற, பிரச்சனை உண்டாக்குகிற, உண்டு பண்ணுகிற அவனுக்கு எப்படி இருக்காங்களா? எலும்பொருக்கி. அப்படின்னா ஒரு வியாதி ஆளை இருக்க என்ன பண்ணும், ஒதுக்கிடும். அது ஒரு வியாதி தொடர்புடைய ஒரு செயல். அதனால குணசாலியான பெண், குணசாலியான பெண்ணா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறது. இது இப்ப நம்ம நீதிமொழிகள் 31:10 வாசித்தோம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவர் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அதாவது குணசாலி அப்படின்னா யார சொல்றாங்க? நல்ல குணங்க அப்படின்னு சொன்னா நம்மிடத்துல காணப்படுகிற பேதுரு நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் பொன்னினாலும் விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலும் உங்களை நீங்கள் அணியாமல் அதற்கு மேலாக அமைதலும் சாந்தத்தை என்ன பண்ணுங்க, அணிந்து கொள்ளுங்கள் என்று பேதுரு நிருபத்திலே அவர் சொல்லுகிறார். உங்களை எப்படி அழைச்சு கொள்ளுமா? பெண்களாகி நீங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி மனைவியின் போதனையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். 3ஆம் வசனம், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கும் குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். குணசாலியான பெண் அப்படின்னு சொன்னா என்ன? நல்ல குணங்களினாலே தங்களை அலங்கரித்துக் கொள்கிறது. இங்க சொல்லப்படுகிறது, இதை வச்சு என்ன பண்றாங்க? நகை போடக்கூடாது. நகை போடலாமா போடக்கூடாதா? பேதுரு சொல்றாரு நகை போடக்கூடாது. பவுல் நகை போடக்கூடாதுன்னு அவர் மென்ஷன் பண்ணல. அதை காட்டிலும், அதாவது நீங்க மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கும் குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அப்படின்னு சொன்னா, நீங்க போட்டிருக்கிற நகையை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற குணம்தான் விலையேற பெற்றது தேவனுடைய பார்வையில. நம்ம எத்தனை பவுன் போட்டிருந்தாலும் கடவுளை அதை பார்க்கறதே கிடையாது, அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறதான நல்ல குணங்களை அவர் பார்க்கிறாராம்.
அது அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதா இருக்கிறது. பவுன் விலையை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணத்தினுடைய விலை உயர்ந்தது. அல்லேலூயா. இன்னும் சொல்றாரு, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற, அழியாத அலங்கரிப்பு அப்படின்னு சொன்னா சாந்தமும் அமைதல் உள்ள. இதை யாரும் எங்க போய் ஈடு வைக்க முடியாது. வைக்க முடியுமா? போட்டிருக்கிற நகையை கூட என்ன பண்ணிடலாம், அடமானம். என்னங்க நிறைய பவுலாம் போட்டிருந்தீங்க, ஒண்ணுத்தீங்க அதுவா, அது அடமான கடையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்குள்ள குணத்தை எங்க போய் அடமானம் வைக்க முடியுமா? அதான் இந்த பேதுரு சொல்றாரு, அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தம், அமைதல் உள்ள ஆவியாகிய உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கும் குணம். நகை போட்டிருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியும், ஆனா உங்க குணம் எப்ப தெரியும்? உங்களோட அவங்க பேசும் பொழுது, பாடும்போது. நான் வரும்போது ஒருத்தவங்களை பார்த்தேன், ஐயோ தங்கமான அம்மா அப்படின்னு என்ன பண்ணுவேன், ஐயோ வரும்போது ஒரு பஸ்ல ஒருத்தவங்களை பார்த்தேன், தெரியாம காடு பட்டுடுச்சு, ஐயோ அந்த அம்மா என்னை போட்டு ஒரு வழி பண்ணிடுச்சு சொல்றதை கேள்விப்பட்டிருக்குல்ல. அப்ப எப்ப அது வெளிப்படும் சொன்னா, ஒருத்தரை சந்திக்கும் பொழுதுதான் அந்த குணம் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அங்க சொல்லப்படுகிறது, புத்தி உள்ள குணசாலியான பெண். குணசாலியான பெண். முதலாவது ஒரு பெண்ணை பார்த்தா யாரு? நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண். இரண்டாவது மதிகேடாய் நடக்கிற பெண். மூணாவது குணசாலியான, தன்னுடைய நல்ல குணங்களினால் தன்னை அலங்கரித்திருக்கிற ஒரு பெண். நாலாவது நீதிமொழிகள் 11:1, புத்தி உள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையினாலே, அந்த வசனம் ரொம்ப தன் கையினாலே தன் வீட்டை கலைக்கிறாள். எடுத்துக்கொள் நீதிமொழிகள் 14:1. எடுத்துட்டீங்களா? வாசிங்க, யாராவது வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லா ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள், தன் கையினாலே அதை இடித்து போடுகிறாள். ஆக்குறது அவங்கதான், அழிக்கிறதும் அந்த ஒரே கைதான். நீ நினைச்சா ஒரு குடும்பத்தை என்ன பண்ணிடலாம், கட்டி எழுப்பிடலாம். நீ நினைச்சா ஒரு குடும்பத்தை என்ன பண்ண ஒண்ணு இல்லாம, அது ஆண்டவர் சொல்லுகிறது, புத்தி உள்ள பெண்கள் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத பெண்ணோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அருமையானவர்களே, அதாவது குடும்பத்தை கட்டுகிற, சம்பாதிக்கிற பொறுப்பு ஆண்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நிர்வாகம் பண்ணுகிற பொறுப்பு யார் இருக்குன்னா பெண்கிட்ட தான் இருக்கு. நிர்வாகினா பெண்கள் தான். குடும்பத்தின் நிர்வாகம் ஆண்களை காட்டிலும் பெண்களுடைய கையில இருந்து அந்த குடும்பம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நிதானமா இருப்பாங்க. நம்ம ஆளுங்க கையில வந்தா பையில போயிட்டே இருக்கும். ஆனா அவர்கள் செலவு பண்ண யோசிப்பாங்க. அல்லேலூயா. அதனாலதான் புத்தி உள்ள பெண்கள் தன் வீட்டை அவர் கட்டுகிறார். இன்னைக்கு குடும்பத்தில் எத்தனையோ பிரிவினைகள், சில பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, புத்தி உள்ள பெண். வீடு கட்டுறது சாதாரணமான விஷயமா? சில சுமைகளை சுமக்கணும், சில காயங்கள் கூட ஏற்படும் வீடு கட்டுறப்ப. எல்லாத்தையும் சகிக்கிறவங்க தான் வீட்டை முழுமையா கட்டி முடிக்கும், அப்படிதானே? அதே போல குடும்பம் என்றதான ஒரு வீட்டை, ஒரு வாழ்க்கையை கட்டி எழுப்பும் பொழுது பெண்கள் சிலவற்றை சுமக்க வேண்டியது இருக்கும். எல்லாரும் தூங்கிடுறாங்க, நான் தான் முடிச்சிருந்து எல்லாத்தையும் சரி செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது உங்களுடைய சுமை. உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்குது. அல்லேலூயா. அதனால புத்தி உள்ள பெண்களா இருங்கள். உங்களுக்கு வருகிற வருமானத்தை நீங்க எப்படி அதை செலவு செய்றீங்க? உங்க கணவன்கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வருமானத்தை அவங்க கொடுக்கறத எப்படி பண்றீங்க? அல்லேலூயா. வீண் செலவு பண்றீங்களா? சேமிப்பு வைக்கிற பழக்கம் இருக்கிறதா? வந்தா அப்படியே உடனே ஒரே நாள்ல காலி பண்றவங்களா இருக்கீங்களா அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. கடவுள் கொடுக்கிறார். அல்லேலூயா.
இப்போ அந்த நம்ம மழை டைம்ல தான் தண்ணி குளங்கள் எல்லாம் நிரம்பும். குளங்கள் என்ன பண்ணுது? தண்ணீரை சேமித்து வைக்கிறது. ஆறுகள் என்ன பண்ணுகிறது? தண்ணீரை கடல்ல போய் சேர்த்துருது. இது இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஆறை போல இருக்கணுமா, குளங்களை போல இருக்கணும்? குளங்களை போல இருக்கிறப்ப சேமிக்கிற தண்ணீரை சேமிப்பது போல நம்ம சேமிக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். புத்தி உள்ள அப்படி நம்ம எடுத்த உடனே ஒரு வீட்டை கட்ட முடியுமா? கட்ட முடியாது. சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டின பிறகு பிரதிஷ்டலாம் பண்ணி முடிஞ்ச உடனே எப்படியா கட்டினீங்க? ஐயோ நாங்க குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்துதான் இந்த வீட்டையே கட்டி முடிச்சேன் அப்படின்னு. எல்லாம் யாருமே ஒரு ஒரு பொருள் வச்சுக்கிட்டுலாம் யாரும் என்ன பண்றது இல்லை. கட்டி இப்ப வீடு கட்டுவதற்காக 10 லட்சம் ரூபா வச்சிருக்காங்க, இதுல கட்டி முடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாதான் என்ன பண்ண முடியும்? ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறார். இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் அப்படி இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கொஞ்சம் வருமானமா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா சேமிங்களா? ஒரு நாளைக்கு 10 ரூபா சேமிச்சா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 300 ரூபாய். 10 ரூபா தான், 100 ரூபா இல்லை, 10 ரூபா. 300 ரூபாய் 12 மாசத்துக்கு 30, 12, 3, 36, 3600 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு 3600 ரூபாய். இப்படி நம்ம எடுத்தவொடனே ஒரே ஒரு வருஷத்துல 3000 இன்னும் நம்ம எடுத்து வைக்க முடியுமா? அப்படி நம்ம சேமிக்கிற ஒரு அந்த புத்தி உள்ள பெண்கள் திட்டமிடுவார்கள். தங்களுக்கு வருகிற காரியங்களை எப்படி செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும். நீங்க அந்த நீதிமொழிகள் 31வது வாசகம்ல இருட்டோட எழுந்து தன் வீட்டு காரியங்கள் கவனமாக இருக்கிறாள். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த நாளிலே இந்த பிரசங்கத்தை பண்ணுவதற்கு காரணம் இன்னைக்கு உலக மகளிர் தினம். அதனால நீங்க வாழ்க்கைக்கு முக்கியமானவர்கள். வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை என்ற வட்டத்தை போட்டு அதுல ஆண்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறாங்க. தாய் மட்டும் இல்ல அப்படி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தை வைத்துக்கொள்ளலாம். ஒரு குடும்பத்துல கணவன் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள், தாய் இல்லை. அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஏன்னா இங்க சொல்லப்படுகிறது, ஒரு தாய் தான், ஒரு பெண்ணு தான் உணவு அளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் எல்லாருக்கும். ஆண்கள் வந்து சமைக்கிறாங்க, எத்தனை நாள் சமைப்பாங்க? அசராக சமைக்கிற ஒரே ஒரு ஆளு பெண்கள் மட்டும்தான். ஒரு நாள் சமைப்பாங்க உற்சாகத்துல, 2 நாள் சமைப்பாங்க, அப்புறம் இதுக்கு நமக்கு ஒத்து வராது, நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்கிறது, இருட்டோட எழுந்து தன் வீட்டு காரியங்களுக்கு. பெண்களுக்கு சில எங்க வீட்டு சொல்லுவாங்க, காலையில நைட்டு நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. அதாவது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடணுமா? இவங்க பசங்களை கேட்பாங்க, நாளைக்கு புளிசோறு எடுத்துட்டு போறியா, லெமன் சோறு எடுத்துட்டு போறியா? அதாவது என்ன பண்றதுன்னு அதான் சொல்லப்படுகிறது. இங்க 15ஆம் வசனத்துல இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து, நீதிமொழி 31:15. இருட்டோடு எழுந்து, அதாவது வீட்டிலே முதல்ல எழுந்திருக்கணும் யாரு? பெண்கள் தான். கடைசியா படுக்கிறவங்க யாரு? பெண்கள் தான். அது மாத்திரம் இல்ல, இந்த 18ஆம் வசனம், இது நான் சொல்ல, பைபிள் சொல்றேன். 18ஆம் வசனத்துல தன் வியாபாரம் புரோஜனம் உள்ளது என்று அறிந்து இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். அப்படின்னா நைட்ல தூங்கினா கூட காலையில என்ன சமைக்கிறதுன்னு அப்படின்றாரு. ஆண்டவருடைய நாமம் ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, அவள் தன் வீட்டாருக்கு அவள் தான் உணவு அளிக்கிறார். 27ஆம் வசனத்துல அவள் சோம்பல் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரி எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தன் பிள்ளைகளை குறிச்சு, கணவனை குறிச்சு அந்த என்ன செய்யறது, எப்படி செய்யறது. அதாவது நான் கூட யோசிக்க மாட்டேன். அவங்க சொல்றாங்க அடுத்த வருஷம் லைட் சேர்க்கணும், பள்ளிக்கூடம் சேர்க்கணும், பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்கு வேலை பீஸ்ல தரணும். அது இப்பவே என்ன பண்றாங்க எங்க வீட்டுல. அல்லேலூயா. இது ஏன் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் பெண்களுக்கு மட்டும்தான்
எதிர்காலத்தை குறித்ததான சிந்தனைகள் யாருக்கு இருக்குன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு தான் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக 5வதாக நீதிமொழிகள் 21:19. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம், வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். அல்லேலூயா. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான பெண் அந்த வீட்டுல குடியிருக்கிறத காட்டிலும் வனாந்தரத்துல போய் காட்டுல இருந்தலாம் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. 5வதாக பார்க்கிறதான இது பிரிச்சு பார்க்க முடியாது. சண்டைக்காரி கோபக்காரி 2 பேருமே ஒரே வீட்டுல தான். அதாவது சண்டை வந்தா கோபம் வந்தோம், கோபம் வந்தா சண்டை வந்தோம். இது பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு பெண் சண்டைக்காரியும் கோபக்காரியுமான வீட்டில குடியிருப்பதை பார்க்கிறோம், வனாந்தரத்தில் போய் குடியிருப்பது. நான் யோசிப்பேன் சில டைம்ல, ஏன் ஆண்கள் வீட்டை விட்டு ஓடி போறாங்க? எப்பா இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஞாபகம் வந்து, எப்பா இங்க இருக்கிறது என்ன பண்ணிடலாம், வனாந்தரத்துக்கு ஓடி போயிடலாம். இன்னொன்னு சொல்லப்படுகிறது, நீதிமொழிகள் 27:15 வாசிங்களா? நீதிமொழிகள் 27:15. அதாவது இந்த வசனத்தை நீங்க கவனம் பாருங்க. அதாவது இந்த சண்டைக்காரி எப்படிப்பட்டவங்க இருப்பாங்கன்னு சொன்னா, உங்க வீட்டுல ஒரு சண்டை நடக்கும் வச்சுங்களா, அது மழை விட்ட மாதிரி விட்டுரும். ஆனா அந்த ஓலை வீட்டுலலாம் மழை பெஞ்சா தண்ணி மழை விட்ட பிறகு சொட்டிகிட்டே இருக்கும், டாப் டாப்பா சொட்டிகிட்டே இருக்கும்ல. அதை போல கோபக்காரி ஸ்திரீயும் கோபக்கார பெண்ணு இருக்கலாம். சண்டை முடிஞ்சு ஓஞ்சிடுச்சு, ஆனா இவங்க ஏதாவது முடமனு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த ஞானி சாலமோன் ஒப்பிட்டு சொல்கிறார். எப்படி இந்த வீடு மழை பெய்த பிறகு ஓயாமல் தண்ணி சொல்றது போல சண்டைக்காரி வீடும் அப்படிதான். அது நடந்துச்சு, பேசி முடிச்சாச்சு, திரும்ப அதை என்ன பண்ணுவோம், பேசிக்கிட்டே இருந்து என்ன பண்ணுவோம்னா டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவோம், மனுஷன் வீட்டை விட்டு ஓடி போயிடுவோம். அல்லேலூயா. கோபக்காரியும் சண்டைக்காரியுமாக நம்ம ஒரு நாள் இடம் பண்ணக்கூடாது. சண்டை வராம வீடு இல்லை சொல்லுவாங்கல்ல, வாசப்படி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குடும்பம்னு சொன்னா சில வருத்தங்கள் சஞ்சயங்கள் வரும், ஆனா அது அப்பவே என்ன பண்ணிடணும், விட்டு மறந்துடணும். அல்லேலூயா. மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிற சுபாவம் உள்ளவராக அப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது 6வதாக பரஸ்திரி என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 22:14. நீதிமொழிகள் 22:14. பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். அல்லேலூயா. பரஸ்திரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னா கொஞ்சம் குறை. பரஸ்திரி அப்படின்னா யாருன்னு சொன்னா பாவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அதாவது விபச்சாரம், அசுத்தம், இப்படிப்பட்ட மதியேடான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அவருடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிறது 22:14 வாசித்தோம். அதுல வாசிங்களா, திரும்ப வாசிங்களா, பின்பகுதி வாசிங்களா. 14 கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். ஆழமான படுகுழி. அல்லேலூயா. இங்க அப்படி ஒருத்தங்களை விட பண்ணுகிற, ஒரு குடும்பத்தை கவிழ்த்து போடுகிற ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தான் அந்த பரஸ்திரி. அவன் மனைவி இவன் வச்சுக்கிறான், இவன் மனைவி அவன் வச்சுக்கிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவன் விடுகிற எவனும் கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவனாய் இருக்கிறார். ஏனென்றால் கடவுளுடைய நியாய பிரமாணம் பிறனுடைய மனைவியை இச்சையாது இருப்பாயாக,
இது கடவுளுடைய கட்டளை. பிறனுக்குள்ள எதையும் நீ என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அப்படி செஞ்சா அவன் கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானாய் இருக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு குடும்பம் இழுந்து போவதற்கோ ஒரு குடும்பம் பிரிவதற்கோ ஏதுவாய் இருக்கிற ஒரு பெண்ணாக நாம் வாழ்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் இந்த பரஸ்திரியினுடைய வாழ்க்கை. நம்ம இங்க பைபிள் ஆனது கொஞ்சம் மறைமுகமா சொல்லப்படுகிறது. நம்ம வெளிப்படையா சொன்னா விபச்சார பெண்ணா இருக்கக்கூடாது. அவள் நிமித்தமாக ஒரு குடும்பம் சமாதானம் இல்லாமல் போகும். ஒரு குடும்பம் அது மாத்திரம் இல்ல, கடவுளுடைய கோபமும் அவர் மேல வந்துடும். அதனால அப்படிப்பட்ட பெண்ணாக வாழக்கூடாது. அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க போவது யாருன்னு சொன்னா நீதிமொழிகள் 31:30 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவார். அந்த வசனம் சொல்லி இருக்கிறது. சௌந்தரியம் அப்படின்னு சொன்னா அழகு. சௌந்தரியம் வீண், அது ஒண்ணுமே கிடையாது. வாலிபத்துல அழகா இருப்பாங்க, வயசாக என்ன பண்றோம், தோல்லாம் சுருங்கி போடும், கண்ணெல்லாம் ஒட்டி போடும். அழகு என்னைக்குமே நிலையானது அல்ல. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண் புகழப்படுவாள். கர்த்தரால புகழப்படுகிற ஒரு பெண்ணா இருக்கணும். கர்த்தரால் புகழப்படுகிற பெண்ணா வாழணும். பைபிள்ல கூட அநேக கடவுள் சில பெண்களை புகழ்ந்திருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லலாம், யாரெல்லாம் கடவுள் புகழ்ந்திருக்கிறார்? சரி, கானானிய பெண், அவங்க தன் மகனுக்காக ஜோமன் வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான்லாம் அவங்க வர முடியாது, நான் வேற வேலைக்கு வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல நான் சுருக்கம் சொல்றேன். அப்ப சொல்ல ஆண்டவரே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது சரியல்ல. அப்ப அந்த கானானிய பெண் சொல்றா, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு சரிதான், அந்த பிள்ளைகள் அந்த குழந்தை திங்கிறப்ப, நாய்க்குட்டி திங்கிறப்ப கீழே சிந்து இல்ல, அந்த நாய்கள் போடுறது சிந்து இல்ல, அது நாய்க்குட்டி தின்னுமில்ல, அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுறா, உன் விசுவாசம் தெரியுது. இல்லையா, கட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தல, பரவாயில்ல சூப்பரா பண்ணிட்டார். அதே போல கடவுள் விசுவாசம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து அவர் என்ன பண்றாருன்னா, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உணவாக்குறவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர், கடவுளை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எதை விரும்புகிறார்களோ அதை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகிறது. நீ எதை ஆசைப்படுறியோ அதை நீ பெற்றுக்கொள். அல்லேலூயா. அப்ப கடவுளால் புகழப்படக்கூடிய ஒரு பெண்ணாக நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா, நாம் கடவுள் மீது அன்பு செலுத்துகிறவராக, அவர் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கடவுள் நம்மை புகழுகிறார். இரண்டாவது, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு வயதான ஒரு பாட்டி என்ன பண்றாங்கன்னா, காணிக்கை எல்லாரும் போடுறாங்க, மத்தவங்க போடுவாங்கல்ல. அப்ப ஏசு என்ன சொல்லுவார், நீங்க போட்டதுல இவங்க அதிகமா போட்டாங்க, அவங்க 2 காசு தான் போட்டாங்க. அப்ப ஏசு சொன்னார், என்ன சொன்னா, நீங்க எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது போட்டீங்க, ஆனா அவங்களுக்கு இருக்கிறது 2 காசு தான், அதையும் அவங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, ஏசு ஒரு வீட்டுல சீமோன் பேதுரு அவங்க வீட்டுல போதகம் பண்ணிட்டு இருப்பார். அப்பொழுது ஒரு பெண் ஓடி வாசன திரவியத்தை என்ன பண்ணுவாங்க, இயேசுனுடைய தலையில ஊத்துவாங்க. அப்பொழுது இயேசு சொல்றார், என்னை குறிச்சு எங்கெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க அப்பெல்லாம் உன்னை குறிச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அநேகரை கடவுள் இயேசு புகழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளில நாம் கடவுளுக்கு பயப்படுகிற பெண்களாக வாழ வேண்டும். அப்படி நாம் வாழும் பொழுது நாம் கடவுளாலே புகழப்படுவோம், கடவுளாலே வாழ்த்தப்படுவோம். அல்லேலூயா. இப்ப நம்ம 7 பெண்களை குறிச்சு பார்த்தோம். 1 சொல்லுங்க, நல்லொழுக்கம் உள்ள பெண். 2வது மதிகேடாய் நடக்கிற பெண். 3வது குணசாலியான பெண். 4வது புத்தி உள்ள பெண். 5வது சண்டைக்காரியும் கோபக்காரியுமான பெண்.
6வது பாவ வாழ்க்கை வாழ்கிற பெண், 7வது கர்த்தருக்கு பயப்படுகிற பெண். அல்லேலூயா. இந்த 7 பெண்களில நீங்களாம் எதில் சில நேரத்துல 4 சுபாவங்களுக்கு உங்களுக்கு ஒத்து வரும், சில 3 சுபாவம் ஒத்து வரும், சில உங்களுக்கு அதை ஒப்பிட்டு பாக்குறப்ப உதாரணச்சுங்களா, இப்ப 4 உங்களுக்கு சாரி வச்சிருக்க 7 சாரி இருக்கு, சிலருக்கு 7 சாரியுமே பிடிச்சிருக்கும், சிலருக்கு 3 சாரி பிடிச்சிருக்கும், சிலது 2, ஏதோ உங்களுக்கு ஒத்து வரல. இந்த நாளில கடவுள் உங்கள்கிட்ட விரும்புகிறது என்னன்னு சொன்னா, இதுல எனக்கே நான் சொல்றேன்னு சொன்னா ஒரு 3 குணங்கள்: மதிகடான, சண்டைக்காரி, கோபக்காரி, பாவ வாழ்க்கை. 7ல 3 கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, ஆனா 7ல 4 கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை. என்னென்ன? நல்லொழுக்கம் உள்ள பெண், குணசாலியான பெண், புத்தி உள்ள பெண், கர்த்தருக்கு பயப்படுகிற பெண். இந்த இப்படி நாம் வாழும் பொழுது நம்மளால நம்ம சுற்றி இருக்கிற உங்களால மகிழ்ச்சி ஆக்க முடியும். அல்லேலூயா. சில வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா பிள்ளைங்களுக்குள்ள அந்த பாசம் ரொம்ப, அதாவது நம்ம தான் பிள்ளைங்களுக்கு அந்த பாசத்தையும் அன்பையும் கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம கொடுக்காதப்பதான் பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா வெளியில போய் அந்த பாசத்தையும் அன்பையும் ஃப்ரெண்ட்ஸுங்களை தேடிக்கிறாங்க. அவங்களுடைய அன்பு தவறான அன்பாக, அவர்கள் வாழ்க்கையை வேறு திசை திருப்புகிற அன்பாக மாறி விடுகிறது. நம்ம பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள அன்பு செலுத்துங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆம்பளை பிள்ளைக்கு உங்க பிள்ளை தானே, பிறந்த நாள் அப்ப கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம். அவன் பெரியவனாகட்டும் வயது என்னைக்கு இருந்தாலும் உங்க பிள்ளை தானே அது. அல்லேலூயா. அந்த அன்பில நம்ம என்ன பண்றோம், பெருக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்ம குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு என்ன பண்றோம், நம்ம பிள்ளைகளை நம்ம தொட பிள்ளை வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக, அம்மா அங்க வந்து அப்பாவுடைய அன்பு தான் பிள்ளைகளை ரொம்ப இருக்கும். அப்பாவுடைய அன்பு காட்சியும் அம்மாவுடைய அன்பு தான் அதிகமா பிள்ளைங்க விருப்பப்படுவாங்க. அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் ஓப்பனா பேசக்கூடிய இடம் சொன்னா அம்மா தான் என்ன பண்ணுவோம், சில பிள்ளைங்களை போயிட்டு பேசுவாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு ஒரு நண்பராக மாறினால் அவங்க வேற ஒரு நண்பர் என்ன பண்ண மாட்டாங்க, தேடி போக மாட்டாங்க. எதுக்கு சொல்ல, தன்னுடைய பிரச்சனையை வந்து ஷேர் பண்றதுக்கு ஒருத்தர் தேவைப்படுது. அப்ப நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை அன்பு செலுத்தி அவர்களை விசாரித்து, என்னப்பா நீங்க ஸ்கூல் போன எப்படி இருந்துச்சு, எக்ஸாம் நிறைய இல்லையா, எப்படி இருக்காங்க உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களோடு ஒரு நண்பரை விசாரிப்பது போல. பசங்க போனா என்ன பேசிப்பாங்க, என்ன அதுக்கு ஸ்கூல் எப்படியா இருந்துச்சு, என்ன பாத்தியா, அதாவது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பாத்தியான்னு சொன்னா அவங்க 2 பேருக்குள்ள தெரியாது எதை பாத்தியா அப்படின்னு அவங்க சொன்னபடியே அப்படின்பா, அதெல்லாம் சொல்லடா அப்படிம்பாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்க பாசம் அது ஒரு வித்தியாசமான. அப்ப நம்ம நல்ல ஒரு, அதாவது ஆண்டவர் விரும்புதல் மகிழ்ச்சியான குடும்பத்தை ஆண்டவர், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். உன் மனைவி உன் வீட்டு ஒரு கழித்தொரு காட்சி கொண்டு, உன் பிள்ளைகள் ஒரு பந்து சுற்றி ஒரு பொழிவு வர கண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் மனைவி எல்லாம் சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிடுறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. அதை காட்டில எங்க என்ன வேலையை பெரிய ஆசீர்வாதம். ஒரே வீட்டுல புள்ள பேசாம, அப்பா பேசாம, மனைவி பேசாம ஒரே வீட்டுல வாழ்றத அது வந்து சமாதானமான வாழ்க்கையா? இல்ல. இந்த வசனம் அப்படி பாருங்களா, உன் மனைவி உன் வீட்டு உறவுகளை கழித்தரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் உன் சிந்திய பந்திய சுற்றில் ஒளிமுறை கன்று. பிள்ளைகள் மனைவி எல்லாம் சந்தோஷமா ஒரு வீட்டுல கூடி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் தேவன் விரும்புகிறார். அதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் வார்த்தை மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம